அது ஒரு இஸ்லாத்தின் பெரிய பாவங்களில் ஒன்று. இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று தான் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விடுவது. உதாரணமாக, ஒரு மனிதர் விபச்சாரம் செய்கிறார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு மனிதர் கொலை செய்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். ஒரு மனிதர் திருடுகிறார் என்று சொன்னாலோ, அநியாயம் செய்கிறார் என்று சொன்னாலோ அது மிகப்பெரிய ஒரு பாவம். ஆனால் இதைவிட ஒரு பெரிய பாவம் இருக்கும் என்று சொன்னால், வட்டி வாங்குவதை விட, விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட ஒரு பெரிய பாவம் இது அப்படின்னு நம்ம பார்க்குற நேரத்தில், குர்ஆன் ஹதீஸ் நம்ம எடுத்து பார்க்கின்ற நேரத்தில், தொழுகையை ஒரு மனிதர் விடுவார் என்று சொன்னால் அது இதைகளை செய்வதை விட மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால்தான் இஸ்லாம் தொழுகையை எந்த இடத்தில் வைக்கிறது என்று நம்ம பார்க்குற நேரத்தில், இஸ்லாத்தினுடைய தூண்கள் 5. அதில் முதலாவது கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி இறைவனுடைய தூதர் ஆவார் என்கின்ற இந்த கலிமா. அதற்கு அடுத்த இடத்தில் இஸ்லாம் எதை வைக்கிறது என்று சொன்னால் தொழுகையை வைக்கின்றது. அப்போ தொழுகை என்பது இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்று. ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளில் ஒன்றுதான் இந்த தொழுகை என்பது. இந்த தொழுகை தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 வக்து கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த 5 வக்தையுமே எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் அதை தொழுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவி இருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கட்டத்திலே மிக இக்கட்டான ஒரு சூழல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அது அவனுடைய உயிர் போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிக கஷ்டமான ஒரு நிலை. உன்னுடைய உயிர் போய்விடும் என்று சொன்னால் அந்த இடத்தில் தான் மனிதன் ரொம்ப சோதிக்கப்படுவான். ஆனால் அப்படிப்பட்ட போர்க்களத்திலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த நேரத்திலும் கூட உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்கென்று ஒரு தனியான ஒரு முறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்து பாதுகாப்பான முறையில் நீங்கள் அந்த போர்க்களத்திலும் கூட அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் என்று சொன்னால், தொழுகை எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான விஷயம். நாம் யோசிக்கலாம், நாமெல்லாம் என்ன நினைக்கின்றோம், நான் ஒரு 4 வக்து தொழுதுட்டேன் அல்லது 3 வக்து தொழுதுட்டேன், மற்ற 2 வக்து தானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிடலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டுறலாம்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய உயிர் போகின்ற ஒரு கட்டத்திலும் கூட ஒரு வக்து தொழுகையை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடாமல் அந்த தொழுவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தருகிறான் என்று சொன்னால், அவ்வளவு கஷ்டமான ஒரு கட்டத்திலும் கூட தொழுகை ஏற்படுத்தி தருகிறான் என்று சொன்னால், அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இந்த தொழுகை என்பது முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொன்னால் அதற்குரிய நேரத்தில் அதை தொழுது விட வேண்டும். அதே நேரத்தில் பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தோடு தான் நாம் அதை தொழ வேண்டும். பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தோடு மட்டும்தான் நாம் அந்த தொழுகையை தொழ வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தனித்தோ வீட்டிலோ தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர, மனிதனுக்கு என்று சில தேவைகள் இருக்கும். அவனுடைய உடல் ரீதியான சில பாதிப்புகள் இருந்தாலோ, அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு கடுமையான நோய், பள்ளிக்கு வர முடியாத அமைப்பில் நோய் ஏற்பட்டிருந்தாலோ, அவனையும் அறிந்து அவன் தூங்கி இருந்தாலோ, இப்படி ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை, அல்லது அவனுக்கு மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த நேரமாக இருந்தாலோ, இப்படியாக ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர மனிதன் கண்டிப்பாக நிச்சயமாக பள்ளிவாசலில் தான் வந்து தொழ வேண்டும். யாரை தவிர? பிரயாணியை தவிர. பிரயாணியாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம், அவர் எங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதர் ஊரில் இருப்பார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையில் இருந்தாலும் இறைவனுடைய பாங்கு கேட்கப்படுகின்ற நேரத்தில் இறைவனுடைய வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடுகின்ற நேரத்தில் அந்த அழைப்பை நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த அழைப்பை அழைக்கின்றான். இது யார் அழைக்கக்கூடிய அழைப்பு? பள்ளிவாசலில் முஅத்தின் அழைக்கக்கூடிய அழைப்பு கிடையாது. மாறாக இறைவன் அழைக்கக்கூடிய அழைப்பு. என்னுடைய வெற்றியின் பக்கமும் என்னுடைய தொழுகையின் பக்கமும் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்ற நேரத்தில் அது யாராக இருந்தாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு பள்ளிக்கு வந்துதான் தொழ வேண்டும் என்பது ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு மனிதர் வருகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீடு பள்ளிவாசலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஆனால் என்னுடைய 2 கண்களுமே எனக்கு தெரியாது, எனக்கு 2 கண்களுமே எனக்கு தெரியாது, என்னை கூட்டி வருவதற்கென்ற ஆளும் கிடையாது, எனக்கு வீட்டிலே தொழுது கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட அந்த மனிதர் கேட்கிறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை மேலே கீழே பார்த்துட்டு சொல்றாங்க, சரி உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், நீங்க வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த மனிதர் போகின்றார். அவர் வெளியே போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கூப்பிடுறாங்க. மறுபடியும் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுடைய வீட்டில் அதானுடைய சத்தம் கேட்குதா, பாங்க சொல்கிற சத்தம் கேட்குதா அப்படின்றாங்க. ஆமாம், அவர் சொல்கிறாரு, ஆமாம் கேட்குது அப்படின்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் அஜீப்,
அப்படியானால் நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழுவது கட்டாய கடமை என்று சொல்லுகின்றார்கள். அப்போ அவருடைய சூழலுக்கும் நம்முடைய சூழலுக்கும் எடுத்து ஒரு ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா உண்மையிலேயே அவருக்கு நியாயமான காரணம் இருக்கிறது. அவர் கண் தெரியாத ஒரு மனிதர். அவரை பள்ளிக்கு கூட்டி வரக்கூடிய ஆள் இல்லாவிட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற நேரத்தில் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள். அந்த மனிதருக்கு கண் தெரியாத ஒரு மனிதர், அவருக்கு கூட்டி வருவதற்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இதன் அஜீப், அப்படியானால் நீங்கள் பள்ளியில் வந்து தொழுவது என்பது உங்கள் மீது கட்டாயமான கடமையாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தொழுகை எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்தோமா என்று சொன்னால் அதை விடுவது ஒரு வக்து விட்டாலும் கூட, வேண்டுமென்றே ஒரு மனிதன் விட்டாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக, ஒரு கொலை செய்வதை விட மற்ற பெரிய பாவங்களையும் ஒரு மிகப்பெரிய பாவம் என்று சொன்னால் அது தொழுகையை விடுவதாக இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அசரனுடைய தொழுகையை விட்டு விடுகின்றாரோ அவர் நாசம் ஏற்பட்டாராவார், அவருடைய குடும்பம் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சாதாரண நாம் நினைக்கக்கூடிய ஒரு அசர் தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதனால்தான் நம்ம வரலாற்றில் எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் சஹாபாக்கள் இந்த தொழுகைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்கின்ற நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய காலத்தில் எல்லோருமே பள்ளிக்கு வந்து விடுவோம், எல்லோருமே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம். யாரை முதற்கொண்டு முனாஃபிக்காக இருந்தாலும் அவரும் என்ன பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவார். ஏன் முனாஃபிக்கனா யாரு, நயவஞ்சகன், வெளிப்புறத்தில் இஸ்லாத்தை சொல்லிக்கொண்டு உள்ளுக்குள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர். அவர் கூட என்ன பண்ணுவார், பள்ளிவாசலுக்கு வந்து இமாமோட தொழுவார். யார் எங்களுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வரவில்லையோ அவர்களை நாங்கள் மிகப்பெரிய முனாஃபிக்குகளாக நினைத்தோம். இப்போ நயவஞ்சகர்களாகவே நிறைய கேட்டகரி இருக்கு. ஒரு சில பேர் நடிச்சுக்கிட்டு பள்ளிக்கு வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டணும். இப்போ நம்மள யாரும் முனாஃபிக்குகள் இருக்க வாய்ப்புகள் குறைவுதான். காரணம், அந்த நேரத்தில் இஸ்லாம் வந்து ஆட்சியில் இருந்தது. பள்ளிக்கு வராதவர்களை ஆட்சி ரீதியாக பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அதன் காரணமாக முனாஃபிக்குகளுக்கு கட்டாயம் பள்ளிக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. காரணம், ஆட்சி தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அந்த முனாஃபிக்குகளும் கூட சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, பள்ளிக்கு வந்துடுவாங்க. இப்போ பள்ளிக்கு வராமல் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், தொலை வராமல் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை மிகப்பெரிய முனாஃபிக்காக நாம் நினைப்போம் அப்படின்னு அந்த சஹாபி சொல்லிட்டு சொல்றாரு. எங்களை பொறுத்தவரை, சஹாபாக்களை பொறுத்தவரை, அவர்கள் ஏதாவது ஒரு நோயுடைய நேரமாக இருந்தால், ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு நோய், பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல், ஏதோ ஒரு உடல் ரீதியான பாதிப்பு, அந்த நேரத்தில் அவர் வீட்டில் தொழுது கொள்ள அவருக்கு அனுமதி இருக்கிறது. அப்படிதானே, ஒரு நோயில உள்ள ஒரு மனிதருக்கு அவர் நினைத்தால் அவருடைய பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல் அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் வீட்டில் தொழுது கொள்ளலாம். அந்த சஹாபி சொல்லுகின்றார், எங்களுக்கு அனுமதி இருந்தாலும் கூட நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் யாரையாவது சொல்லி எங்களை தூக்கிட்டாவது பள்ளியில வந்து விட்டுறணும், அப்படியாவது நாங்கள் என்ன பண்ணுவோம், பள்ளிக்கு வந்து சேர்ந்து விடுவோம். காரணம், அப்படி நாங்கள் வராவிட்டால் ஒருவேளை எங்களை முனாஃபிக்காக யாராவது நினைச்சிருவாங்களோ. சஹாபாக்களை யாரும் முனாஃபிக்காக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு நோயுடைய சலுகை இருந்தாலும் கூட அந்த சலுகையும் மிஞ்சி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், யாருடைய உதவியாவது எங்களை தூக்கிட்டாவது என்ன பண்ணுங்க, பள்ளியில் வந்து விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தான் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இருக்கும், ஒரு காஃபிர் இருக்கும். ஒரு முஸ்லிமாக ஒரு மனிதர் இருக்கின்றார், இன்னொரு மனிதர் ஒரு காஃபிராக இருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு எது என்று சொன்னால் தொழுகை என்று சொன்னார்கள். அல் அஹ்துல் லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா, நமக்கும் மற்ற மதத்தினருக்கும் உள்ள வேறுபாடே தொழுகைதான். ஒரு மனிதர் அதை விடுவார் என்று சொன்னால் சில வேளைகளில் அது அவருடைய இஸ்லாத்தையே பாழாக்கிவிடும். அவர் முஸ்லீம் என்ற அந்த அந்தஸ்தை விட்டே நீங்கி விடுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அந்த தொழுகை தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், ஒரு சமுதாயம் வந்தது, அல்லாஹுஸ் ஸலா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தொழுகையை வீணடித்தார்கள். வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய அந்த மனிதர்களுடைய பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான், அவர்கள் தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வக்தையும் அவர்கள் விட்டது கிடையாது, வேண்டுமென்றே விட்டது கிடையாது. ஒரு சில நேரங்களில் தவறி இருந்தாலும் கூட அதற்குரிய நேரத்தில் அல்லது நேரம் பிந்தியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு தொழுகையுமே அவருடைய வாழ்க்கையில் விட்டது கிடையாது. அவருடைய மரண தருவாயில் இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டமான ஒரு சூழல், அவருடைய நோய் கடுமையாக இருக்கின்றது, அவர்கள் மௌத்தாக போகின்ற அந்த நிலைமையில் இருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், முதலாவது நம்ம என்ன கேட்போம்? நம்ம மௌத்தா போகின்ற நேரத்தில் ஒருவேளை நம்மளுக்கு அப்படி ஒரு சூழல் வந்தால், நமக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம என்ன பேசுவோம்? அந்த விஷயம் என்னாச்சு, என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்கணும், அவங்கள்ட்ட சில விஷயங்கள் நான் சொல்லணும், இப்படி தான் நாம பேசுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மக்கள் தொழுது விட்டார்களான்னு கேட்டாங்க. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முழிப்பு வருகின்ற நேரத்திலெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை தொழுகை தொழுகை என்றுதான். அந்த மரண தருவாயிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுகை எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயமாக நினைத்திருப்பார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். எப்படி கொல்லப்பட்டார்கள்? தொழுகையில் நின்றுகிட்டு இருக்காங்க இமாமா, பின்னாடி இருக்கக்கூடிய சஃப்ல இருந்து ஒரு முனாஃபிக் வரான், வந்து ஒரு கத்தி எடுத்து 13 இடங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குத்துகிறான். ஒரு இடத்துல ஒரு மனிதரை குத்தலானே அந்த ரத்தம் என்பது கடுமையாக இருக்கும், 13 இடங்களில் குத்துகின்றான். அந்த எந்த அளவிற்கு அவர் குத்துப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் அப்படியே மயக்கம் அடைகிறாரு, கொஞ்ச நேரத்தில் தெளிவடைகிறாரு. அப்போ அவருடைய வாயில் கொஞ்சம் பாலை ஒரு குடிபானத்தை ஊத்துறாங்க. அந்த குடிபானம் அவருடைய வாய் வழியாக போய் அந்த குத்துப்பட்ட ஓட்டைகள் வழியாக வெளியே வருகிறது. அப்போ கண்டிப்பாக அவர் மௌத்தாக போறாருன்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவர் குத்தப்படுகின்றார். குத்தப்பட்ட உடனே அவர் மயக்க நிலையை அடைந்து விடுகின்றார். அந்த தொழுகையிலே என்ன பண்றாரு? ஃபஜர் தொழுகை, அது ஃபஜர் தொழுகை தொலை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு முனாஃபிக் என்ன பண்றான்னா, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 இடங்களில் குத்துகின்றான். அவரோடு சேர்த்து பல சஹாபாக்களை குத்துகின்றான். இப்படி குத்துற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ற நேரத்தில் அவங்க கொஞ்சம் தெளிவடைகிறாங்க, அவங்களுக்கு சுயநினைவு திரும்புது. திரும்பிய உடனேயே ஒரு சஹாபி சொல்லுகின்றார், அமீருல் முஃமினீனே, தலைவரே, நீங்கள் இன்னும் ஃபஜர் தொழுகையை தொலைவில்லை என்று சொன்னார். கடுமையான குத்தப்பட்டிருக்காரு, ஒரு மௌத்தாக போறோன்றது கன்ஃபார்ம். அந்த நேரத்தில் அந்த குத்தின் காரணமாக அதே இடத்துல உமர் ரலியல்லாஹு மௌத்தாவராக, அது இரண்டாவது செய்தி. ஆனால் அந்த மௌத்தாவரத்துக்கு முன்னாடி அந்த சஹாபி சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இன்னும் ஃபஜர் தொழுகையை தொலைவில்லை என்று சொன்ன நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் என்ன சொல்லுவாரு? நானே குத்துப்பட்டு இருக்கேன், நீ பேசிட்டா இப்படி தானே நம்ம கேட்போம். ஆனால் உமர் ரலியல்லாஹு உடனே என்ன பண்றாங்க? அப்படியா, நான் தொலைவில்லையா என்று சொல்லி அந்த குத்துப்பட்ட நேரத்தில் அந்த ரக்காத்தை பரிபூரணப்படுத்தி அந்த தொழுகையை பரிபூரணப்படுத்தி விட்டு பிறகு அவர்கள் சில விஷயங்களை பேசிவிட்டு மௌத்தாகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த தொழுகைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி இருந்தது? அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அந்த தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் எப்படி இருந்தது? முஃமின்களுடைய படை காஃபிர்களுடைய படையோடு போராடி கொண்டிருக்கின்றது. அப்போ முஃமின்களுடைய படை இப்போ போர் என்று சொன்னால் அதற்கு சில ரெஸ்ட்டுக்கு டைம் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. எல்லா போர்களும் அப்படிதான் நடக்கும். அப்போ முஸ்லிம்களுடைய படை ஓய்வு நேரத்தில் இருக்கிறது, அதே நேரத்தில் காஃபிர்களுடைய படையும் ஓய்வு நேரத்தில் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த காஃபிர்களுடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பேசுகின்றார், இவங்களை எப்படி தாக்கினா இவங்களை ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த காஃபிர் மனிதர் சொல்றாரு, அந்த காஃபிர் படையில் உள்ள ஒரு மனிதர் சொல்லுகின்றார், இப்போது ஒரு நேரம் வரும், இப்போதும் ஒரு டைம் வரும். அந்த டைம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, அந்த அவர்களுடைய பிள்ளைகளை விட அவர்களுடைய சொத்துக்களை விட அந்த டயத்தை அவங்க நேசிப்பாங்க. அந்த டைம் எவ்வளோ முக்கியம்? ஒரு டைம் வரைப்போம், அந்த டைம் எவ்வளவு முக்கியம்னா அவங்களுடைய பிள்ளைகளை விட அவங்களுடைய சொத்துக்களை விட அவர்கள் அதை முக்கியமாக கருதுவார்கள். அந்த டைம் வரும்போது நம்ம அவங்கள தாக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. அது எந்த டைம்னு நம்ம எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அசரனுடைய நேரம். உங்கள் அசரனுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த அசரனுடைய நேரத்தை அவர்கள் சொத்துக்களை விட பிள்ளைகளை விட அதிகமாக நேசிப்பார்கள். எனவே அவர்கள் சுஜூதுக்கோ ருக்குவுக்கோ போகும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், உடனே அவர்களை நம்ம தாக்கி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கின்ற அந்த பிளான் போடுற நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களை இறக்குகின்றான். போரில் தொழுவதற்கென்று ஒரு முறையை இறக்குகின்றான். அது என்ன முறை என்று சொன்னால் அதில் 3-4 முறை இருந்தாலும் ஒரு படை என்ன பண்ணுவாங்கன்னா தொழுவாங்க, ஒரு படை பாதுகாப்புக்கு நிற்பாங்க, அடுத்த படை தொழுவும் போது இன்னொரு படை பாதுகாப்புக்கு நிற்பாங்க. இதில் பல முறைகள் இருக்கின்றது. இதில் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த சொன்ன வார்த்தை ஒரு காஃபிர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? இப்போது ஒரு நேரம் வரும், அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அவர்களுடைய சொத்துக்களை விட அவர்களுடைய பிள்ளைகளை விட அவர்களுக்கு முக்கியமான நேரம் என்று அசரனுடைய அந்த வக்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் எந்த அளவிற்கு ஒரு
ஒரு பலமான ஒரு நேரமாக அதை நினைத்திருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு நேரமாக அது இருந்திருக்கும். ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில ஒரு யூத பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் ஒரு விஷயம் இருக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில, அதாவது நாளைக்கு மறுமை நாளுடைய நெருக்கத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் யூதர்களை கொல்லுவார்கள். ஒரு போர் நடக்கும், அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து யூதர்களை கொல்லுவார்கள். அப்படி கொல்லுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் சொல்லும், முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கின்றான், வந்து அவனை கொலை செய் என்று ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை ஒரு யூத பெண்மணிட்டு கேட்குறாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கே, இதை நீங்கள் நம்புறீங்களா? இது நடக்குமா? முஸ்லீம்கள் யூதர்களை கொலை செய்வார்களா? முஸ்லீம்கள் யூதர்களோடு போரிட்டு ஜெயிப்பார்களா அப்படின்னு கேட்கின்ற நேரத்தில் அந்த யூத பெண்மணி சொல்லுகிறார்கள், உண்மையிலே இது நடக்கும். இந்த விஷயம் என்பது முஸ்லீம்கள் என்பவர்கள் யூதர்களை போர் தொடுத்து வெற்றி கொள்வார்கள். ஆனால் அது எப்போது நடக்கும் என்று சொன்னால், அந்த பெண்மணி சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் சொல்லவில்லை, அந்த காபிரான அந்த யூத பெண்மணி சொல்லுகின்றார்கள், எப்போது ஜும்மாவில் வரக்கூடிய கூட்டம் என்பது அவர்கள் ஃபஜர் தொழுகையில் வருகின்றதோ அப்போதுதான் இது நடக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் அவர்களுடைய அடிப்படைகளில் உறுதியாக இல்லை. அவர்களுடைய அடிப்படையான தொழுகையில் அவர்கள் என்றைக்கு சப்பாக அணிவகுத்து நிற்கின்றார்களோ அப்போதுதான் அவர்களுடைய உள்ளங்களும் ஒன்றுபடும். காரணம், தொழுகை என்பது நாம் வெறுமனே லைனா நிற்கிறோம் அப்படின்னா அது வெறுமனே சும்மா நிற்கிறது கிடையாது, ஒரு அணிவகுப்பது. ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி ஒரு போர்க்களத்தில் எப்படி நிற்போமோ அதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையும் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையில் நிற்கும் போது சப்புகளுக்கு மத்தியில் இடைவெளி விடாதீர்கள். காரணம், அப்படி இடைவெளி விடுவீர்கள் என்று சொன்னால் இறைவன் உங்களுடைய உள்ளங்களை பிரித்து விடுவான் என்று சொன்னார்கள். அப்போ அது நம்முடைய உள்ள இணக்கத்திற்கான ஒரு விஷயம்தான் தொழுகை என்பது. அதனால்தான் அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், ஃபஜர் தொழுகையில் எப்போது ஜும்மா தொழுகையில் வரைகின்ற அளவிற்கு கூட்டம் வருமோ அப்போதுதான் முஸ்லீம்கள் என்பவர்கள் யூதர்களை வெற்றி கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. காரணம், ஜும்மாவில் நாம் பார்க்கின்றோம் எல்லா முஸ்லீம்களும் பள்ளியில் இருக்கின்றார்கள். ஆனால் ஃபஜர் என்று வருகின்ற நேரத்தில் மற்ற வக்தலுடைய நேரத்தில் முஸ்லீம்களுடைய கூட்டத்தை நாம் காண முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், புன்யானும் மர்சூசா, ஒரு உறுதியான ஒரு கட்டிடத்தை போல் அவர்கள் நிற்பார்கள் என்று சொல்லுகின்றான். எனவே தொழுகைதான் அதற்குரிய அடிப்படையாக இருக்கின்றது. நம்மிடத்தில் தொழுகை வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீராகும். நம்முடைய வாழ்க்கை சீராவது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கம் உண்டாகும், முஸ்லிம்கள் பலமானவர்களாக மாறுவார்கள். அப்படி மாறுகின்ற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு ஆட்சியும் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையினுடைய இன்னொரு வசனத்தில் வாக்களிக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். எனவே தொழுகை என்பதை வெறுமனே ஒரு இபாதத்தாக சாதாரண ஒரு விஷயமாக பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மோசமான கெட்ட விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையாளிக்கு வைத்திருக்கின்றான். எனவே தொழுது அதன் மூலம் வெற்றியடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.